الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அதாவது தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். தமீமுத்தாரியினுடைய செய்தி இதை தஜ்ஜால் இந்த உலகத்தில் முதல்ல படைக்கப்பட்டு கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு ஐ விட்னஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து சொற்பொழிவு மேடை மீது சிரித்தபடியே அமர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் தாம் தொழுத இடத்தில் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள். பிறகு நான் உங்களை ஏன் ஒன்று கூட்டினேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மக்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு ஆர்வமூட்டதற்காகவோ அச்சுறுத்துவதற்காகவோ நான் உங்களை ஒன்று கூட்டவில்லை. பயான் பண்ணுறதுக்காக நான் உங்களை ஒன்று கூட்டலை. மாறாக உங்களை ஒன்று கூட்டியது எதற்காக என்றால், தமீமுத்தாரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமீமுத்தாரி எனும் ஒரு மனிதர் என்னிடம் பையத்து அளித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என்னிடம் ஒரு செய்தியை சொன்னார். அது பெரும் குழப்பவாதியான மசீஹுத் தஜ்ஜால் குறித்து நான் உங்களிடம் தெரிவித்திருந்த செய்திக்கு ஒத்ததாக இருந்தது. நான் சொன்ன விஷயத்தோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அப்போ ரசூலுல்லாவுக்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப்படலை. பார்த்தா அப்படி மேட்ச் இதை வச்சு பார்க்கும்போது, இந்த கனெக்டிங் த டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது இவன் தான் தஜ்ஜாலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் லக்கும் ஜுதாம் ஆகிய குலங்களை சேர்ந்த 30 பேருடன் ஒரு கப்பலில் கடல் பயணம் மேற்கொண்டோம். அப்போது கடல் அலை 1 மாத காலம் எங்களை கடலில் அலைக்கழித்து விட்டது. பிறகு நாங்கள் கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையில் ஒரு தீவில் உதங்கினோம். சூரியன் அஸ்தமிக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த தீவு எங்க இருக்கு? வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கு. புரியுதா? அந்த தீவு எது? வெஸ்ட்ல இருக்கு. கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையில் ஒரு தீவில் ஒதுங்கினோம். நாங்கள் சிறிய மரக்கலம் ஒன்றில் அமர்ந்து அங்கே அருகில் இருந்து அந்த தீவுக்கு சென்றோம். இந்த பெரிய கப்பல்ல இருந்து சின்ன கப்பலுக்கு அப்படியே போறாங்க. இந்த பிரயாணம் போற ஆட்கள் எந்த ஊருக்காரங்க தெரியுமா? இஸ்ரேல்காரங்க. இந்த தமீமுத்தாரிங்கிறவர் இஸ்ரேல்காரர். இவர் அங்க இருந்து தான் ஒரு டிராவல் போறாரு. நீங்க வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க. அந்த கடல்ல இருந்து நீங்க அடிச்சுட்டு போனீங்கன்னா எங்க போவீங்கன்ட்டு யூரோப்பு தான் போவீங்க. போனீங்கன்னா அங்கே தீவா இருக்கிற ஊர் எதுன்னு பாருங்க. அயர்லாந்து இருக்கும், இங்கிலாந்து இருக்கும். ஒன்று அது இங்கிலாண்டா இருக்கணும், இல்லைன்னா அயர்லாண்டா இருக்கணும். அங்கேருந்து அது சுற்றிட்டு போய் அந்த கப்பல் போய் ஒரு தீவில் நின்றுச்சுன்னா அது 2 இடத்துல இருக்கும், இங்கிலாந்து அயர்லாந்து. ரெண்டுமே இஸ்லாத்திற்கு எதிரான நாடுகள், கடுமையான. இதில் ஒரு தீவு கூட நான் பார்த்தேன். அது இந்த அயர்லாண்டில் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா அது இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த இடமே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்னமோ ஒரு மோசமான ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த கேவு கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒரு தேவாலயம் இருக்குது, ஒரு சிறைச்சாலை இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குது. என்ன, அந்த தீவு இருக்குது. மேபி அங்கே அதுதான் இவர் சொன்ன அந்த தீவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மொத்தத்தில் இந்த டைரக்ஷனில் தான் அவங்க போயிருக்காங்க. அங்கு உடல் முழுவதும் அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணி எங்களை சந்தித்தது. முடியெல்லாம் இருக்குது. நம்ம அந்த குரானில் இலுமினாட்டியில் ஒரு ஜஸ்ஸாஸா காமிச்சிருப்போம். அது உடம்பெல்லாம் இது இருக்குது. அதன் முன்பகுதி எது பின்பகுதி எது என்று எங்களால் அறிய முடியவில்லை. அதுலேயும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் காமிச்ச இதில் எல்லாம் அப்படியே போட்டு இப்படி மூடி இருக்கும். அது முடிகள் உடல் முழுவதும் நிறைந்திருந்ததே அதற்கு காரணம். இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிராணி உலகத்தில் கண்டுபிடிக்கப்படல. நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லையும் அது மாதிரி ஒரு பிராணி இது வரைக்கும் என்ன ஆகலை, டிஸ்கவரே ஆகலை. அது பிராணியே கிடையாது, அது ஒரு ஆளு. அப்போது நாங்கள் உனக்கு கேடுதான், நீ யார் என்று கேட்டோம். அதற்கு அந்த பிராணி நான் தான் ஜஸ்ஸாசா என்று சொன்னது. ஜஸ்ஸாசா என்றால் என்ன என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அந்த பிராணி, கூட்டத்தாரே, இந்த மண்டபத்திற்கு உள்ளே இருக்கும் மனிதரை நோக்கி செல்லுங்கள், அவர் உங்களை பற்றி செய்தி அறிய ஆவலாக உள்ளார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் கூடுதலாக அபூதாவுதில் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது இது அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா 4325 ஹதீஸில் ஒரு பெண்
இப்படி எங்க பார்த்து பேசிச்சுன்னாங்க. அந்த குரலை வச்சு அவங்க ஆணா பெண்ணான்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்ல? முடியிருக்கு. அந்த குரலை வச்சு ஆணா பெண்ணான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? பெண்ணு தான் கேட்டுச்சுன்ட்டு. பெண்ணு அது மாறு வேஷத்துல இருக்குது. இந்த ஜனவரி 26க்கு ஒரு பரேடு நடக்கும். நம்ம கலாச்சாரம் பாருங்கள் காமிப்பாங்க. அது மாதிரி இவங்க காமிக்கிறாங்க எங்க கலாச்சாரம்ன்ட்டு. ஜசாசாவை காட்டுறாங்க. இப்படிதான் ஊரு பூரா நாங்க அந்த காலத்துல உழவு பார்த்தோம். அப்படி உழவு பார்க்கறது தான். வேற ஒன்றும் பெருசா இது கிடையாது. அது வந்து சொல்லுது. இந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் இருக்காரு போங்க அப்படிங்குது. அந்த பிராணி ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டதை கேட்டு அது ஷைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்து விட்டோம். ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க, பயந்துக்கிறாங்க. உடனே நாங்கள் அந்த மனிதனை நோக்கி விரைந்து நடந்தோம். டக்குன்னு போறாங்க. நாங்கள் அந்த மண்டபத்தை சென்றடைந்தோம். அங்கு மாபெரும் உருவமுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். பெரிய உருவம். எவ்வளோ சைஸுன்னு தெரியல. நார்மல் மனிதன் மாதிரியே அவன் இல்லை. ஓகேவா? அங்கு மாபெரும் அவனை போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. அது மாதிரி ஒரு ஆள் அவன் இருக்கான். அவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கைகள் அவனது தோளோடு சேர்த்து வைத்து இருக்கப்பட்டிருந்தன. சங்கிலி போட்டு கையும் அவனுடைய முழங்கால்கள் கணுக்கால்களோடு சேர்த்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன. அவனிடம் நாங்கள் உனக்கு கேடுதான், நீ யார் என்று கேட்டோம். என்னை பற்றிய தகவலை நிச்சயம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முதலில் நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்று. என்னை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல நீ யார் முதல்ல அது சொல்லுங்கிறேன். நாங்கள் அரபு மக்கள். நாங்கள் கப்பல் ஒன்றில் கடல் பயணம் மேற்கொண்டோம். கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு 1 மாத காலமாக கடல் அலை எங்களை அலைக்கழித்து விட்டது. பிறகு நீ இருக்கும் இந்த தீவில் நாங்கள் கரை ஒதுங்கினோம். பிறகு நாங்கள் சிறிய மரக்கலம் ஒன்றில் அமர்ந்து இந்த தீவுக்குள் நுழைந்தோம். உடல் முழுவதும் முடிகள் நிறைந்த காரணத்தினால் அந்த பிராணி அப்போது உடல் முழுவதும் அடர்ந்த முடிகள் கொண்ட பிராணி ஒன்று எங்களை சந்தித்தது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அது வந்து உள்ளே போய் பேச சொல்லிச்சு. இந்த மண்டபத்தில் உள்ள நபரை போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நாங்கள் அவங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த உருவம் எப்படி இருந்திருக்கு? பூதாகரமாக இருந்திருக்கு அந்த உருவம். அப்போ இன்னொரு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறவங்க அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? இத்தனை சொன்னவங்க நெத்தியில் நாங்கள் பார்த்தோம், காஃபேரேன்னு எழுதிருந்துச்சு. நெத்தியில் நம்ம எழுதிருந்துச்சு. அத்தனை அரபு மக்கள் தான், மூமின்கள் தான். என்னதான் இருந்தாலும் ரசூலா உடனே நம்பிக்கை கொண்டாங்களே. அவள் பார்த்துருக்காங்க. இல்லை ஏதோ ஒன்று கிறுக்கிருந்துச்சு. இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஆடாடா அது காஃபிருங்க, அப்போ நமக்கு புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒன்றும் எழுதியிருக்கல, 2 கண்ணுமே இருந்துச்சு. அப்போது அவன் கேட்டான். அவன் என்ன சொல்கிறான்? பைசான் பேரிச்ச தோட்டத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றான். அந்த தோட்டத்தில் நீ எதை பற்றி கேட்கிறேன்? அந்த தோட்டத்தை பற்றி என்ன கேட்குற? என்ன டீட்டெயில் வேணும்? அந்த பேரிச்சன் தோட்டத்தின் மரங்கள் கனிகளை தருகின்றனவா என்பதை பற்றியே நான் கேட்டேன். நாங்கள் ஆம் என்று பதிலளித்தோம். அவன் அறிந்து கொள்ளுங்கள், அது கனியே தராத காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கூறினான். பிறகு தபரியா நீர்நிலை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். அதில் எதை பற்றி நீ கேட்கிறாய் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அவன் அதில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான். நாங்கள் அதில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது என்று பதிலளித்தோம். அவன் அறிந்து கொள்ளுங்கள், அதில் உள்ள நீர் வற்றும் காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னான். அதனால சொன்னான், ஒரு உள்ளூர்வாசி, அவர் வந்து இஸ்ரேல் வாசி அவர். அதனால தான் அவர் இதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறார். லோக்கலில் இருக்கிற அந்த விஷயம், இதை பைசானும் அங்கே தான் இருக்குது, என்ன இதுவும் அங்கே தான் இருக்குது. பிறகு ஷாம் நாட்டில் உள்ள அதே தான் ஷாமுங்கிறத எல்லாமே சேர்த்தி சுகர் நீரூற்றை பற்றி என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டான். நாங்கள் அதில் எதை பற்றி நீ கேட்குற? அந்த நீரூற்றை பற்றி என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டோம். அந்த ஊற்றில் தண்ணீர் உள்ளதா? அந்த ஊற்று தண்ணீரால் மக்கள் பயிர் செய்கிறார்களா என்று கேட்டான். நாங்கள் ஆம், அதில் தண்ணீர் அதிகமாக உள்ளது, அங்குள்ளவர்கள் அதான் தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்கள் என்று சொன்னோம். பிறகு அவன் எழுத்தறிவற்ற மக்களின் இறை தூதர் பற்றி எனக்கு சொல்லுங்கள். ரசூல்லா பற்றி சொல்லுங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஈசா நபி வந்துட்டு போயிட்டாங்க, நெக்ஸ்ட் ரசூல்லா மட்டும்தான். அவரும் வந்துட்டாரு, அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தான் கேட்குறான். அப்போ ஜஸ்ஸாசா என்ன பண்ணுது? 3 வேளை தின்னுட்டு அங்கேயே உட்காரல, அது போகுது, உலகம் பூரா சுத்துது. சுத்திட்டு டேட்டா கொண்டு போய் அங்கே கொடுக்குது. என்ன சம்பவம் நடந்திருக்குது, இப்படி ஒருத்தர் வந்துட்டாரு, அடுத்த நபி வந்துட்டாரு, இதெல்லாம் சம்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என்று கேட்டான். அவர் நாங்கள் மக்காவிலிருந்து அவர் புறப்பட்டு யஸ்ரிபில் தங்கியிருக்கிறார் என்று பதிலளித்தோம். அவங்க இஸ்லாத்தில் இல்லாதனால மதீனாவை யஸ்ரிபுன்னாங்க. அவன் அவருக்கும் அரேபியருக்கும் இடையே போர் நடந்ததா? இந்த டீட்டெயில் அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருங்களேன். இது ரசூலாக்கே தெரியாது நபி ஆகும்போது. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு எதிராக சண்டை போடுவாங்கன்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ தெரியுதா அல்லாவுடைய ஏற்பாடு அவன். அப்போ அவன் கிட்டத்தட்ட அல்லாவுடைய வேலையால் அவன் ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கரைஞ்சு போயிடுவான்.
அதுக்கப்புறம் நீங்கள் அவனை தேடிட்டே இருக்க வேண்டியதான், எங்கப்பா நம்மளை வழிகெடுத்தவனை காணோம் அப்படின்ட்டு. சப்ஸ்டியூட் வேணா இப்லீஸ் வருவான், அவனை வேணா கட்டி பிடிச்சிட்டு அழுவலாம், நீ தானே என்னை வழிகெடுத்த அப்படின்ட்டு. நாங்கள் ஆம் என்றோம். அவர்களை அவர் என்ன செய்தார் என்று கேட்டார். நாங்கள், அவர் தம் அருகிலுள்ள அரேபியரை வெற்றி கொண்டு விட்டார். சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் அவர் ஜெயிச்சிட்டார். நான் சொன்னேன்ல, தப்புக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, மக்கா வெற்றி முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸில் தான் தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அதற்கு அவன், அப்படித்தான் நடந்ததா? அவர் தம் அருகிலில் அரபியை வெற்றி கொண்டார், அரபியர் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டனர் என்று சொன்னோம். அதற்கு அவன், அப்படித்தான் நடந்ததா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அப்போ அதுக்கு வந்து இது வந்து முஸ்னத் அகமதுல இன்னொரு இந்த ஹதீஸுடைய ஒரு கூடுதல் வாசகம் வருது. அதில் எப்படி இருக்குன்னா, அரபுகள் அனைவரும் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் ஆமாங்கிறான். அவர்களின் கலிமாவும் தீனும் ஒன்றாக இருக்கிறதா என்று கேட்டான் தஜ்ஜால். என்ன சொல்கிறாங்களோ அதே தீனில் இருக்காங்களா அப்படிங்கிறான். இப்போ நம்ம என்ன, கலிமா வேற தீன் வேற. பார்த்தீங்க, தஜ்ஜாலுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நமக்கு அவன் என்ன பண்ணுவான், அப்படியா கலிமா மட்டும் இருக்கோ தீன் இருக்காது, நான் வந்துட்டேனா, ரெண்டும் ஒன்றாவா இருக்கா, தீனும் களிமா ஒன்றா இருக்கா, அப்படியா, ஆம் என்றோம். ஆமாம், என்ன அல்லாஹ் தான் வணங்குறாங்க, வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தான் வணங்குறாங்க, அப்படியா, ரைட், ஓகே. அவனை அறிந்து கொள்ளுங்கள், அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதே அவர்களுக்கு நல்லதாகும். இவன் சைத்தான் கிடையாது, புரியுதா? இவன் சைத்தானாக இருந்தால் என்ன பண்ணுவான், அவரை நிராகரிப்பதே நீங்கள் நல்லதாகும், உல்டா அட்வைஸ் பண்ணுவான். சைத்தான் எங்கேயாவது சொர்க்கத்துக்கு போகிற வழி காமிப்பானா? இப்போ தஜ்ஜால் இங்கே என்ன சொல்லியிருக்கான், ரசூல்லாவை பற்றி நல்ல விதமாக சொல்கிறான். அப்போ தஜ்ஜால் யார்? அல்லாஹ்வுடைய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டுன்னு வச்சு